ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஜிடிஆர்பி படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களே, உங்களுடைய விடாமுயற்சியை கைவிடாதீங்க. தொடர்ச்சியாக படிங்க. நானும் அப்படித்தான் தொடர்ச்சியாக படித்து ஜாப் வாங்கினேன். எப்படின்னா, நான் 17ல் ஜாப் போயிட்டே வந்து 17 டிஆர்பி அட்டன் பண்ணேன். 17 கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. அப்புறம் மீண்டும் வந்து ஜாப் போனேன். அப்புறம் 19ல் குரூப் 4 அண்டு பிஜிடிஆர்பி அப்ளை பண்ணேன். நான் 19ல் ஜாப்லேருந்து ரிலீவ் ஆனதே குரூப் 4க்கு தான் ரிலீவ் ஆனேன். ஏன்னா வந்து 17ல் ரொம்ப கஷ்டமாக கேட்டாங்க. நம்மளால் வந்து பிஜிடிஆர்பியை அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினச்சிட்டு குரூப் 4க்கு படித்தேன். அப்புறம் குரூப் 4 எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 28 டேஸ் தான் இருந்தது. அப்புறம் 19ல் செப்டம்பர் 28 வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமு. அதுக்கு வந்து அந்த 28 டேஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன். உடுமான் சார் புக்கு வாங்கி ஒரு 2 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணேன். அப்போ வந்து சைக்காலஜி எஜுகேஷன்லாம் வந்து நான் படிக்கலை. அப்புறம் 19ல் வந்து நான் சிவி வரைக்கும் போனேன். அப்புறம் நான் வந்து 22ல் வந்து அப்ளை பண்ணேன். 19ல் நம்ம சிவி வரைக்கும் போயிட்டோம். அப்புறம் இந்த டைம் வந்து ஏதோ ஒரு சென்டர் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் டிசிஏ மற்றும் சாய் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன். டிசிஏ வந்து நாங்கள் வந்து இன்னும் டிலே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து சாயில் போய் மதுரை ஸ்ரீ சாய் கோச்சிங் சென்டரில் போய் நான் ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்து நான் கன்டினியூவாக படித்தேன். நிறைய டெஸ்ட்லாம் வச்சாங்க. அதை வந்து நல்லா அட்டன் பண்ணேன். மாடல் டெஸ்ட்லாம் ஹை மார்க் வந்தது. எனக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்தது. நாம் வந்து ஜாப் போயிடுவோம் அப்படின்னு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்தது. நான் 22 பிஜிடிஆர்பியில் கிளியர் பண்ணி நான் இப்போ ஜாப்பில் இருக்கேன். நீங்கள் வந்து விடாமுயற்சியோட நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜாப் போகலாம். நீங்கள் வந்து தன்னம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க. தொடர்ச்சியாக படிங்க. தொடர்ச்சியாக படிக்கும்போது தான் உங்களுடைய இலக்கை வந்து ஈஸியாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.